ஹாய், நான் தான் உங்கள் சங்கரி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கோவில் எதுக்குமே போனேன். இந்த வீட்டுக்கிட்ட இருக்க சின்ன சின்ன கோயிலுக்கு நம்ம போனோம். பட் கொஞ்சம் இந்த நம்ம எப்படி எல்லோரும் சேர்ந்து இப்போலாம் போகல. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், கோயிலுக்கு போகலாம். ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆகுது, எங்கேயுமே போகல, வெளியவே போகாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டுன்னு வரலன்ட்டாங்க. எல்லோரும் வேலை இருக்குன்ட்டாங்க. இன்றைக்கா பார்த்து எங்கள் அக்காவை கூட, ஐ மீன் என் ஃபேமிலி கூட, எங்கள் அக்காஸ் ஃபஸ்ட்டு கரண்டாக அவங்க பிள்ளைங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். நம்ம ரெடில்ஸில் பாடிநல்லூர் திருவிழா நடக்குது, 10 நாள் திருவிழா. நிறையா பேருக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பாடிநல்லூர்னால் தெரியும். ஸோ அங்கே தான் நம்மளும் போகிறோம். புடவை கட்டணும்னு ஆசையாக இருக்குது. பட் புடவையை கூட்டிகிட்டு புடவையை கட்டிட்டு நம்ம ரச்சனை தூக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியாகவும் பயமாகவும் இருக்குது. அதனால் புடவை கட்டுவோம். ஏன்னா புடவை கட்டி கோயிலுக்கு போயிடலாம், ரொம்ப நாள் ஆகுது. ஸோ என்ன கலர் புடவை கட்டுறேன்றதை ஸோ வீடியோக்குள்ளே அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் சின்ன சின்ன வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஏன்னா தம்பியை வச்சுட்டு தம்பிகிட்ட தான் வெளியே போயிட்டு அவன்கிட்ட அப்பப்போ செல்லை கொடுத்துருவேன். அழுவான், கூட்டனாலே அவனுக்கு ஆகாது. ஸோ மொபைலை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவேன். வீடியோ அப்பப்போ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் தான் என்னோட எப்போயுமே தைரியம் பலம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். அதுதான் செம்மவே இருக்குது. நம்ம கிளம்பிட்டோம். இதுதான், அவ்வளோதான். ரொம்பலாம் மேக்கப் பண்ணலை. எனக்கும் அதான் கோவிலுக்கு தானே, அதனால தோடு கூட மாற்றலை. ஸோ இதுதான் என்னோட எங்கே ரக்ஷன் போகிறேன். பைக்கை எங்கள் அக்கா வீட்டில் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸில் போகிறோம். நல்லா செம்மராட்டணும், நல்லா கூட்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நாங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே போனனால கூட்டம் ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது. பட் லாஸ்ட்டு நாள்லாம் போனீங்கன்னா காலே வைக்க முடியாது. பெரிய அக்கா, 2வது அக்கா எல்லோரும் முன்னாடி போகிறாங்க. நம்ம ரக்ஷனும் முன்னாடி போவான். அவங்க அண்ணனுங்களோட சேர்ந்து ஓடுவான், ஆடுவான். என் பையனுக்கு எப்படின்னா எல்லாரும் இருக்கணும்னு நினப்பான். அதுக்கு நான் கூட எல்லாருமே லீவ் போட்டு இருக்க முடியுமா? இப்படி என்னைக்காவது வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த கோவில் போகலான்னு சொல்லி தான் சொந்த பந்தத்தெல்லாம் சேர்க்குது. எங்கள் அம்மாவோட ஆசைலாம் அந்த மாதிரி தான், ஒற்றுமையாக. எங்கள் அம்மா இல்லை, எல்லா குடும்பத்துலேயுமே அம்மாவாருங்களுக்கு கூட பிறந்தவங்க எப்போயுமே கடைசி வரையும் ஒற்றுமையாக ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம தான் சின்ன சின்ன மனஸ்தாபத்தில் சண்டை போட்டுப்போம். பட் ஆனால் என்ன சண்டை போட்டாலும் தொப்புள் வரவு நம்ம விட்டு போகாது. ஸோ அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு ஏகப்பட்ட நாட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம ரக்ஷனாக்கு இழுத்துட்டு வர முன்னே அவர் ஒவ்வொரு கடையும் பார்த்தா எல்லா கடையிலையும் டாய்ஸு, காரு, எல்லா கடையிலையும் போய் எடுக்கிறாங்க. எத்தனை கடையில் அன்றைக்கி தருவீங்க? அப்படியே கையை பிடிச்சி வாடா சமாதானம் பண்ணி இழுத்துட்டு போய் நான் கூட ரொம்ப அழுவான்னு நினச்சேன். பட் சார் என்ன பண்ணிட்டாரு, ஓரளவுக்கு அழலை. கூட்டத்தில் சாமி பார்க்கும்போது தான் அழுதான். அப்புறம் ஓரமாக லைனில் நாங்கள்லாம் நின்றுட்டு 2 குட்டீஸை மட்டும் ரக்ஷனை பாப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டு அப்புறம் சாமி கிட்டக்க போகும்போது கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். டெலிபர்லாம் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட்டு கச்சேரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகாலிங்கம் சூப்பர் சிங்கர், சினிமாவில் பாடுவார்ல மகாலிங்கம், அவர்லாம் வந்து பாட்டு பாடிக்கிட்டுலாம் இருந்தார். ஒரு வழியாக தம்பி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நான் அழுவான்னு நினச்சேன். அவன் கையில் ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு ஸோ ஃபேமிலியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கடவுள் பேரை சொல்லி ஹாப்பியாக போனோம். பட் மற்ற வீட்டில் எல்லாமே பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறவங்க என்ன பண்ணுங்கள், கை நிறைய காசை வச்சுட்டு போங்க, செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சாமியை கூப்பிட்டு போவோம். பிள்ளைங்க அப்படி கிடையாது. என்ன ஸ்நாக்ஸ் தான் இருக்குது, அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க. எல்லா கடையிலும் எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. விளையாட்டு சாமானாக வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக காசு நிறையா மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம ரக்ஷன் எதெல்லாம் சாப்பிட மாட்டோம்னு நினச்சிப்போம். அவனோட சேர்ந்து அதெல்லாம் சாப்பிட்டான். அவன் ஹாப்பியாக இருந்தான். ஸோ நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன். நல்லபடியாக கடவுள்கிட்ட வேண்டிட்டு நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சிட்டோம். 10 நாள் திருவிழா நடக்கும்.
இன்னும் 5 நாள் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஊட்டி விடுது, போய் வாங்கிக்கோ. ஓசில தராங்க. தம்பி கொண்டு பிச்சு கொடு. உன்னை நான் ஏற சொன்னா நீ என்ன பண்ற? இந்த கேமுக்கு போகிறேன்னு ஒரே பிடிவாதம். சரி ஏற்றி விடுவோம். எந்த ஒரு கேம்லேயும் தம்பிக்கு விளையாட தெரியாது. சரி இதுலனா ஜம்ப் பண்ணுற பால் தானே விளையாடுவானே. 50 ரூபா டிக்கெட் எடுத்து ஏற்றுனா இந்த பையன் பயந்துக்கிட்டு அது மேலே ஏறவே மாட்டேன்ட்டான். அவனுக்குள்ளே நின்றே குளிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவள் அக்காவை ஏற்றி விட்டு அவளை விளையாட விட்டோம். கடைசி வரைக்கும் விளையாடவே இல்லை. அதோட வீட்டுக்கு வர மணி 12 ஆயிடுச்சு. காலையிலேருந்து வர நான் சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷன் நினைக்கிறேன். ஸோ சேடாக இருந்தேன், சாப்பிடலை. அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் அக்கா கோயிலுக்கு கூப்பிட்டுருச்சா, சரி கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்லன்னா நம்ம மறுநாள் காலையில் ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுவோம்டான்னு சொல்லிட்டு டிஃபன் கடை சிலிண்டர் டிமாண்டாக இருக்கிறதுக்கு டிஃபன் கடை அவ்வளோவா இல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் ரொம்ப ரேட்டு. கீழே ஒன்று 10-15 எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பிரியாணி மட்டும்தான் கிடச்சிச்சு. பரவாயில்லடா சாமிக்கு மட்டும் வந்துட்டோம், நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் பிரியாணியும் அதில் பீஸ் இல்லைங்க 65 வச்சு தரணுன்னா சூப்பராக எங்களுக்கு 65 தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே வச்சு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து நல்லா வயிறு முட்டை நானும் பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டு மணி படுக்கிறதுக்கு 12 ஆயிடுச்சு. அப்பா வீட்டு வாசல்கிட்ட தான் பைக் நிப்பாட்டு போனேன். அப்பாவும் அக்கா 2வது அக்காவும் ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்றானா எதிர்க்க இருக்காங்க. அப்பா பார்த்து போமா, கவனமாக போமா, அந்த ஏரியாவில் வெளிச்சமாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்துப்போ, வீட்டில் போயிட்டு ஃபோன் பண்ணி தூங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தம்பி வந்துட்டு அப்பா வீடாக இருந்தாலும் சரி அக்கா வீடாக இருந்தாலும் சரி ரொம்ப அலப்பறையை கூட்டுவான். கண்ட டைமில் டாய்லெட் போவான், அழுகுவான். ஸோ நம்ம வீடு அப்படின்னா நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண தேவையில்லை. பாவம் எல்லாருமே டயர்டில் இருப்பாங்கன்ட்டு நான் கிளம்புறேன்ப்பா. அப்பா வீட்டிலேருந்து எனக்கு என்ன 1/4 மணி நேரம் தான். அவங்க தனியாக அனுப்புறதுக்கு பயந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டேன். அதுக்குள்ளே போயிட்டியா அப்படின்னா, ரோடு காலியாக தானே இருக்கும்ப்பா, வந்துட்டேன் அப்படின்னு. இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே சார் டாய்லெட் போயிட்டார். வந்து ஒன்றுமே சாப்பிடல. இன்றைக்கே நானே ஆச்சரியப்பட்டேன். பிள்ளைங்களோட சேர்ந்து அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவா அதெல்லாம் சாப்பிட்டான், காலிஃப்ளவர் சாப்பிட்டான், உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டானா. இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட மாட்டான். எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்றத பார்த்து டேஸ்ட்டு மெதுவாக பண்ணிச்சு. அதான் அதுவாக மனசு வச்சாதான் ஒன்றும். அதுவே நானே கண்ணு வச்சேன், வந்தோடனே ஆகி போயிட்டான். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும், போட ட்ரை பண்ணுறேன். சாப்பிட போகிறோம், வரும்போதே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டோம். பாய்.